தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பினும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பினும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இதமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட மனிதனை அன்பு செய்து வாழ இறைவன் இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு அழைக்கிறார். நம்மோடு வாழும் ஏழை எளியோரில் இறைவனை கண்டு இறங்குவோம். துன்பத்தில் இருப்போரை கண்டும் காணாமல் வாழும்போது இறைவன் நம்மை மறு உலகில் கண்டு கொள்ள மாட்டார் என்று ஏழை லாசர் வாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டி நிற்கிறது. இவ்வுலகில் ஏழைகள் இருக்க காரணம் பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறையே. நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து பிறரை வாழ்விப்போம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்கள், திறமைகள் அனைத்தும் பிறருக்கும் பயன்படுத்தும் போது அனைவரும் இறையாட்சியில் மகிழ்ந்திருப்போம். எனவே நம்மிடம் பகிரும் பண்புகளும் மனிதநேய செயல்பாடுகளும் நிறைந்திட இறையருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அதை நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். முது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் முது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் முது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எல்சை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருளுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே. ஆண்டவரே நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மயில் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவரம்பை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, தீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரை நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உண்மை
ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, மன்னிப்பளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீரெல்லாம் வல்லவரென சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றீ. எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடியும் திருமுன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் இன்பத்தில் திளைத்திருப்போரை சாடுகிறார். இன்ப களியாட்டங்கள் நம்மை அழியும் என்கிறார். பிறரை கண்டு கொள்ளாமல் நம்மை மறக்க செய்யும் இன்ப கொண்டாட்டங்களை தவிர்க்கும் மனநிலை பெற இவ்வாசக வரிகளை தியானிப்போம். முதல் வாசகம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். எல்லா வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுக்குள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்திலான கட்டிலில் பஞ்சினை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒளி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி குடிக்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்த்து. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. 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 இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் மனிதர்களாக வாழ நாம் பொருளாசையிலிருந்து தப்பி ஓட வேண்டும் என்று கற்பிக்கும் பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுக வாசகத்தை கேட்டு மனம் மாறுவோம். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனம் 6 வசனங்கள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில்
விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வு அளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்திய பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. கடவுளின் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16. உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாம் அடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமை, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரால் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தையின் வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால்
அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். What I have, I lost. What I gave, I have. என்னிடம் இருந்ததை இழந்து விட்டேன், நான் கொடுத்ததை கொண்டிருக்கின்றேன் என்று புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் கூறுகின்றார். What I have, I lost. What I gave, I have. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய திருவழிபாடு சுட்டி காட்டுவது செல்வர்களை பற்றி. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த செல்வர்களுக்கு ஐயோ கேடு என்று ஆமோஸ் இறைவாக்கினர் கொக்கரிப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே செல்வர்களாக இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவமா? வசதி வாய்ப்புகள் கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு பாவம் அல்லது சாபம் வந்துவிடுமா? கேட்கிற கேள்வி புரியுதா? வசதி வாய்ப்புகள் நிறையாக இருப்பதனால் ஒருவர் சபிக்கப்பட்டவராக ஆகிவிடுவாரா? நீங்க தான் பதில் சொல்லணும். நாங்க உட்கார்ந்துருக்கவங்கலாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக எனக்கு தெரிகின்றீர்கள். எனவே நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த செல்வத்தின் வழியாக நீங்கள் சபிக்கப்பட்டவர்களா? அல்லது ஒருவன் அதிகமாக வசதி வாய்ப்புகளை கொண்டிருக்க கூடாதா? ஏனென்றால் ஆமோஸ் இறைவாக்கினர் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்ப்பதை நாம் பார்க்கின்றோம். குருநானக் ஊரூராக சென்று உபதேசம் செய்து வந்தார். அவர் ஒரு ஊருக்கு வருகின்றார் என்று அந்த ஊர் மக்கள் கேள்விப்பட்டார்கள். உடனே அந்த ஊரில் இருந்த பெரிய பணக்காரர் ஒருவர் ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு அவர் ஊருக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த ஊரினுடைய எல்லையில் அவரை வரவேற்றார். வரவேற்றதோடு மட்டுமல்லாமல், ஐயா, நீங்கள் என்னுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று இந்த குருநானக் என்ற அந்த துறவியிடம் அந்த பெரிய பணக்காரர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். குருநானக்கும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊரில் இருந்த பொழுது அந்த பெரிய பணக்காரனுடைய வீட்டிற்கு அவர் அந்த அழைப்பை ஏற்று உணவு அருந்த செல்கின்றார். அப்பொழுது உணவு அருந்து விட்ட பிறகு இருவரும் உரையாடி கொண்டிருந்த பொழுது அந்த பெரிய பணக்காரர் அந்த குருநானக் என்ற அந்த துறவியிடம், நான் இந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன், நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தர தயார் என்று தன்னுடைய அந்த மிதமிஞ்சி அந்த வார்த்தைகளால் தன்னிடம் இயலாத காரியங்களை கூட செய்வதாக வாக்களித்தான். உடனே குருநானக் பேசிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய சட்டை பையில் கையை விட்டு நீண்ட நேரம் துழாவி ஒரு குண்டூசியை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அவரிடம் கொடுத்து, நீங்கள் இறந்து விண்ணகத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் இதை என்னிடம் கொடுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட அந்த பெரிய பணக்காரனுடைய முகமானது அப்படியே சிவந்து போய்விட்டது. இது என்ன சாத்தியமா? இறந்த பிறகு ஒருவன் எப்படி இந்த குண்டூசியை விண்ணகத்திற்கு எடுத்து வர முடியும் என்று குருநானக்கை பார்த்து அவர் கேள்வி கேட்டார். அப்படி என்றால் உங்களால் இயலாத ஒரு காரியத்தை நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள் எனக்கு. நீங்கள் இந்த குண்டூசியை, இந்த சிறிய ஊசியை இறந்த பிறகு உங்களால் விண்ணகத்திற்கு எடுத்து வர முடியவில்லை என்றால் பின் ஏன் இவ்வளவு வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்குரியதை நீங்கள் வைத்துக் கொண்டு இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கலாமே என்று கூறிவிட்டு அந்த குருநானக் என்ற துறவி அங்கிருந்து புறப்பட்டு சென்றாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, பணக்காரர்களாக இருப்பது சாபம் அல்ல, அல்லது சாபக்கேடான ஒரு செயலும் அல்ல. மாறாக நாம் கொண்டிருக்கின்ற அந்த செல்வத்தை
நமக்கு, தனக்கு, என்னுடையது என்று அந்த சுயநல கோட்டுக்குள்ளே, வட்டத்திற்குள்ளே நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். மாறாக நாம் கொண்டிருக்கின்ற அந்த செல்வத்தின் வழியாக பிறருக்கு உதவுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் கொண்டிருக்கின்ற அந்த செல்வத்தின் வழியாக வேறு பலன்களை நம்முடைய வாழ்வில் நாம் பெறுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய திருவழிபாடானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த ஏழை லாசருக்கும் பணக்காரருக்கும் எத்தகையதொரு வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பணக்காரர் தினமும் விருந்துண்டவராக, மிகவும் ஆடம்பரமான ஆடையை அணிந்தவராக, செல்வ செழிப்போடு வாழ்ந்தவராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் இந்த உவமைகளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்கு பெயரை கொடுக்கின்றார் என்றால் அது லாசருக்கு மட்டும்தான் கொடுக்கின்றார். ஆனால் அவர் செல்வந்தர் என்று அது ஒரு பொதுவான அடிப்படையில் அந்த செல்வந்தருடைய பெயரை குறிப்பிடாமல் அந்த நபரை குறிப்பிடுவதன் வழியாக தான் கொண்டிருந்த அந்த செல்வத்தின் வழியாக பிறருக்கு உதவாததன் காரணமாக அவர் தன்னுடைய முகவரியை இழந்தவராக இருக்கின்றார். தனக்கென்ற அந்த அடையாளத்தை அவர் தன்னகத்தை கொண்டிருக்கவில்லை என்பதனை இறைமகன் இயேசு கிறிஸ்து குறிப்பால் உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த செல்வத்தின் வழியாக தன்னுடைய அடையாளத்தை அந்த செல்வர் ஏற்கவில்லை, பெறவில்லை. காரணம், தனக்கென்று அந்த சுயநல நோக்கிலே அந்த மனிதர் வாழ்ந்தார். எனவே தன்னுடைய அடையாளத்தை, முகவரியை அவர் இழந்துவிட்டார். ஆனால் ஏழை லாசர் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதன் காரணமாக இந்த ஏழை லாசர் இறைவன் தனக்கு உதவுவார் என்ற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்த மனிதராக இருக்கின்றார். எனவே அத்தகையதொரு மனிதன் தன்னுடைய இறப்பிற்கு பின் எத்தகையதொரு நிலையை அடைவான் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த பணக்காரன் தன் அருகாமையில் இருந்த லாசரை கண்டுகொள்ளாமலே இருந்து விட்டான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க. எப்படிப்பட்ட படைக்கப்பட்ட ஒவ்வொருவனும் தன்னுடைய சகோதரிகளை ஏற்று அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மையை இல்லாதவனாக, ஒரு ஜடப்பொருளாக, ஒரு மிருகமாக தன்னுடைய வாழ்விலே இந்த செல்வந்தன் வாழ்ந்திருந்தான். ஆனால் ஏழை லாசரை உற்று நோக்குகின்ற பொழுது அவன் மிருகங்களிடத்திலும் அன்பு காட்டியவனாக இருப்பதை நம்மால் உணர முடியும். பிச்சைக்காரர்கள் அல்லது ஒரு மாதிரி அழுக்கான உடை அணிந்து தெருக்களிலே மனிதர்கள் வருகின்ற பொழுது நாய் என்ன பண்ணும்? நாய் என்ன செய்யும்? குறைத்து கொண்டே அவர்கள் பின்னால் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அந்த ஏழை லாசர் இருந்தான். ஆனால் அந்த நாய் அவனிடம் அப்படியே அந்த அன்பை பொழிகின்ற வண்ணமாக அந்த லாசர் அந்த நாயின் மீது காட்டிய அந்த அன்பின் காரணமாக அந்த நாய் லாசர் அருகிலே வந்து அவனுடைய புண்களை நக்கியது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த ஏழை லாசர் எத்தகையதொரு அன்பை மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல விலங்குகளிடத்திலும் அவன் காண்பித்திருக்கின்றான் என்று பாருங்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே நாம் கொண்டிருக்கின்ற இந்த செல்வத்தின் வழியாக நாம் பிறருக்கு உதவ அழைக்கப்படுகின்றோம். நாம் கொண்டிருக்கின்ற இந்த செல்வத்தின் வழியாக பிறருக்கு நம்முடைய கரங்களை நீட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே அதன் வழியாக புண்ணியத்தை நாம் கட்டிக்கொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நமக்கு புண்ணிய வாழ்வை தேடி தருகின்ற செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பிறர் உதவியில் இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நாம் உதவ முன் வருகின்ற பொழுது இத்தகையதொரு புண்ணியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் சேர்த்துக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். மாறாக நாம் கொண்டிருக்கின்ற அந்த செல்வத்தை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டு நாம் புரண்டு கொண்டிருந்தோம் என்றால் நாம் சாபத்தையும் கேடையும் நம்முடைய வாழ்விலே நாம் பெருக்கிக் கொள்கின்றோம். எனவே நாம் கொண்டிருக்கின்ற அந்த செல்வம் நல்லது. ஆனால் அதன் வழியாக எத்தகையதொரு செயல்பாட்டினை நாம் செய்கின்றோம்? புண்ணியங்களை பெறுகின்றோமா
அல்லது கேட்டினை வருவித்துக் கொள்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருவர் கேட்டு நாம் கொடுத்தோம் என்றால் அது பிச்சை என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவர் தேவையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு நாம் ஓடோடி உதவினோம் என்றால் அது தானம் என்று பொருள். இந்த தானத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பவர் கர்ணன். இந்த கர்ணன் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது எப்படி கொடுப்பார் என்று நான் இன்றைய தினம் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். அதாவது நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொடுக்கின்றவர் கை எப்படி இருக்கும்? பெறுகின்றவர் கை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. எல்லாம் தூங்குறீங்களா? கொடுக்கின்றவர் கை மேல இருக்கும், பெறுகின்றவர் கை கீழே இருக்கும். இப்படிதான் இருக்கும். கரெக்டா? ஆனால் இந்த கர்ணன் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது தட்டில் பொருட்களை வைத்து அந்த தட்டை தன்னுடைய கையில் வைத்து கொடுப்பாராம். அப்படி என்றால் பெறுகின்றவர் கை மேலே இருக்கும், கொடுக்கின்றவர் கை கீழே இருக்கும். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நான் அவர்களுக்கு இதை கொடுப்பதன் வழியாக அவர்கள் தங்களுடைய வாழ்விலிருந்து புண்ணியத்தை எனக்கு கொடுக்கின்றார்கள். எனவே அவர்கள் கொடுக்கின்ற அந்த புண்ணியத்தை நான் என்னுடைய கைகளிலே தாங்குகின்றேன் என்பதற்கு அடையாளமாக தட்டில் பொருட்களை வைத்து அதை தன்னுடைய கரங்களிலே தாங்கி கொடுப்பாராம். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது பெறுகின்றவர் கை மேலேயும் கொடுக்கின்றவர் கை கீழேயும் இருக்குமாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற உதவியின் வழியாக பிறரிடமிருந்து ஏராளமான புண்ணியங்களை நம்முடைய வாழ்வில நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த புண்ணியம் நம்முடைய இறுதி வாழ்வில் நாம் செல்ல வேண்டிய அந்த இலக்கை சரியாக சென்றடைய நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கும். எனவே நாம் கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நிலையான நிலையான செல்வமாக இல்லாவிட்டாலும் மாறாக இந்த நிலையற்ற செல்வத்தை கொண்டு நிலையான ஒரு உறைவிடத்திலே நாம் முறைய வாழ அது நமக்கு வழிவகுக்கின்றது. எனவே இந்த நிலையற்ற செல்வங்களை கொண்டு நாம் பிறருக்கு உதவுவோம். பிறர் தேவையில் இருக்கின்ற பொழுது ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவுவதன் வழியாக புண்ணியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கட்டிக்கொள்வோம். அந்த புண்ணியத்தின் வழியாக இறைவனுடைய நித்திய பேரொளியில் என்றென்றும் பங்கெடுக்கின்ற மக்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். இறங்கிடும் இதயத்தை விரும்பும் இறைவா, எம் திருச்சபை தலைவர்கள் இறங்கிடும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்து இவ்வுலகில் நாங்கள் இறைவழி வாழ வழிகாட்ட தேவையான வரங்களை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கச் செயல்களால் விண்ணக செல்வத்தை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுபவரே, நாங்கள் இவ்வுலக செல்வங்களில் பற்றுக்கொள்ளாமல் அதை தேவையில் உள்ளோருக்கு பகிர்ந்திடும் மனம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு இறங்கிடும் இறைவா, தீராத கடன் சுமைகளாலும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு நீரே ஆறுதலும் பலமும் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே இறைவா, போர்களாலும் வன்முறைகளாலும் அகதிகளாக்கப்பட்டு ஆதரவின்றி தவிக்கும் மக்களுக்கு பிற நாடுகளின் தஞ்சமும் உதவியும் கிடைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் இந்த திருப்பிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீர்தாமே கருணையோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கும் தேவையான எல்லா அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்து வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாயும் உம் தாயுமான வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் தன்னை வழியாகவும் பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். ஆண்டவர் என்பவரையும் இப்போ சொல்லுவார், அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டு திராட்சை கொடி மனைவி அந்த ரசத்தை முப்பு குடிக்கின்ற விதைகள் அன்பவனமாக மாறும். இறைவனை நின்று வாழ்த்து பெறுவாராகும். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மகளித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மகளித்தாய். மனிதவதாரம் உமையே தந்ததே, மனிதவதாரம் உமையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உபந்தளித்தேன். உழைப்பின் வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உபந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலி
கலந்திடவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு கேட்டதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் மகிழ்வோடு உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பைய மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து எழுந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்று கொண்டு, ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மோகுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருவராசி பேச்சவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமனமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அன்புமிக்க தந்தையை இறைவா, இந்த திருப்பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆடுகின்றோம். இந்த பலியில் பங்கெடுக்க முடியாமல் தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய மேலான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மீதாமே கருணையோடு கண்ணோக்கி அவருடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்துமாறும், இந்த வழியை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒலிகிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் தொடர்ந்து ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் அறிவிக்க தேவையான அருள் பொருள் உதவிகளை நிறைவாக பொழிந்து வழி நடத்துமாறு ஆடுகின்றோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வருங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும்
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் உண்டாக்கல் உலகின் பாவம் இறைவனின் திருசெம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறி எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியறலாம் எனதால். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே
கூறவே, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல, செயலாலும் மது திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும், சிறப்பாக ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களது நல்வாழ்வுக்காக உழைக்கவும், இவ்வாறு எங்கள் வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அழகினில் மலர்ந்திடும் மாமரியே, அன்பினில் உறைந்திடும் தாரகையே, அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீயே, அகிலத்தை காத்திடும் நாயகியே, அழகினில் மலர்ந்திடும் மாமரியே. உந்தன் அழகு தவழும் முகமே என்றும் புவியினில் மேலானது, உந்தன் இரக்கம் மிகுந்த பார்வை எந்தன் துன்பத்தை துடைக்கின்றது. உந்தன் அழகு தவழும் முகமே என்றும் புவியினில் மேலானது, உந்தன் இரக்கம் மிகுந்த பார்வை இந்த துன்பத்தை துடைக்கின்றது. உன் தரிசனம் காண அனைவரும் விரைந்து உம்மை போற்றி புகழ்வோம், உம்மை வாழ்த்தி பாடி மகிழ்வோம். அழகினில் மலர்ந்திடும் மாமரியே, அன்பினில் உறைந்திடும் தாரகையே, அலையென வருவோர்க்கு அடைக்கலம் நீயே, அகிலத்தை காத்திடும் நாயகியே, அழகினில் மலர்ந்திடும் மாமரியே. எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.